இப்போ ஒரு புதுசா மார்க்கெட்க்கு வர இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? பியூட்டிஃபுல். புதுசாக வரவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அசட் அலோகேஷன். இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டும் கீழே வந்திருக்கு, டெட் மார்க்கெட்டும் கீழே வந்திருக்கு. ரெண்டு இடத்துலையும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் கோல்டு அண்ட் சில்வர் கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வர் இப்பயும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த லெவல்லையும் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் ஏறி இருக்கு. ஏறினதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போது ஈரான் வார்னால இட் இஸ் ஷோயிங் வீக்னஸ். ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கிற இந்த டைமில் டாலர் உடைய ஸ்ட்ரென்த்து லாங் டேர்மில் வீக் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் கரன்சின்னு ஒன்று இல்லை. யுவானை நம்பி நிறைய பேர் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ கோல்டு வந்து ஒரு ஆல்டர்னேட் கரன்சியாக பில்ட் ஆகும் ட்ரேடுக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் கோல்டை வாங்குறா. அண்ட் கண்ட்ரீஸ் அவங்களுடைய கரன்சிஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கோல்டை ஒரு பெக்காக வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. டாலருக்கு பதிலாக கோல்டை ரீப்ளேஸ் பண்ணி தே வில் டூ ட்ரேட். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் உங்கள் அலோகேஷனில் இருக்கணும். ஸோ அப்போ இன்னைக்கு என்ன ஆயிடுத்து, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்னால எல்லா மார்க்கெட்ஸுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. ஆனால் நியர் டேர்ம் ரிஸ்க் இருக்குது. ஸோ என்கிட்ட 100 rupees இருக்குன்னா 80 rupees to 70 to 80 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 20 கேஷ் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க். செகண்ட் லெவலில் இந்த 80 rupees எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? 80 rupeesல நான் அதில் 60%, 80ல் 60 இஸ் 50 rupees நான் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மீதியை கமாடிட்டிஸ்லையும் பாண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 rupees 20-50 rupees. ஸோ இப்படி நான் பிரித்து போட்டுருந்தேன்னாக்கா வெல் டைவர்சிஃபைடாக இருக்கேன். இப்போ சத்திக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்விட்டி மார்க்கெட் கொடுக்கும்போது கேஷ்லேருந்து ஐ வில் மூவ். ஒருவேளை கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தனா ஐ வில் மூவ். ஸோ இந்த 20% ஐ வில் பிளே டிபெண்டிங் அப்பான் ஈக்விட்டி மேலே பாசிட்டிவாக வருதா, பாண்ட்ஸ் பாசிட்டிவாக வருதா, கமாடிட்டிஸ் பாசிட்டிவாக வருதா. திஸ் இஸ் ஹவ் இன்னைக்கு அசட் அலோகேஷன் இருக்கணும். ஈக்விட்டி, இந்தியன் மார்க்கெட்ஸ், பாண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கோல்டு அண்ட் சில்வர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிரித்து போட்டு